எஸ்எஸ்சி ஜிடி 2026 2027 அதோட வேகன்சி பற்றி தான் நீங்கள் முழுசாக பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி ஜிடி 2026 வந்து ரிசல்ட்டு ஃபிசிக்கலுக்கான ரிசல்ட்டு இன்னும் வராமல் இருக்குது. கட் ஆஃப் மார்க் இஷ்யூ பண்ணாங்க. அதை தாண்டி ஃபிசிக்கலுக்கான டேட்டு யார் யார் கட் ஆஃப் மார்க் கிராஸ் பண்ணியிருக்கீங்க, யார் யார் பாஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு கூடிய சீக்கிரம் வரும். ஆனால் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பல யூடியூப் சேனலில் வந்து இந்த மாதம் ஆகஸ்ட்டு இல்லை செப்டம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் மாதத்துக்குள்ள வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2027 எஸ்எஸ்சி ஜிடியோட வேகன்சி எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு வழிகள் ஈஸியாக இருக்கும், எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், ஜெயன். இன்றைக்கி வந்து எஸ்எஸ்சி ஜிடி 2027 இப்போ காம்படிஷன்ஸ் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அக்னிவேருக்கு 50% கொடுத்ததுனால காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஏன்னா அக்னிவேருக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் முடிஞ்சிருக்கு, அவங்களாம் ஃப்ரீயாக இருக்காங்க. இப்போ செகண்ட் பேஜ் இன்னும் ஒரு 6 மாதம் 8 மாதம் கிட்டத்தட்ட டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் செகண்ட் பேஜ் அக்னிவேர்லேருந்து அவுட் ஆகிறதுக்கு. அதனால் இந்த செலெக்ஷனில் வந்து அக்னிவேர் செகண்ட் பேஜ் செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா சர்வீஸ் முடிஞ்சு எக்ஸிபிஷன் கோட்டா வச்சு தான் அட்டன் பண்ண முடியும். அதுக்குள்ளே அவங்களுக்கு எக்ஸிபிஷன் கோட்டா சர்வீஸ் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். அதனால் எஸ்எஸ்சி ஃபஸ்ட்டு பேஜ் வந்து எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபஸ்ட்டு பேஜ் அக்னிவேர் அவங்க இதுக்கு வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எத்தனை பேர் இது வரைக்கும் வேகன்சிலேருந்து எஸ்எஸ்சி இதில் அக்னிவேர்லேருந்து அவுட் ஆகிருக்காங்களோ அவங்க ஃபுல்லாமே அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன வருஷம் நார்மலாக ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேர் முடிச்சுட்டு வெளில வராங்க, காலேஜ் முடிச்சுட்டோ இல்லை +2 முடிச்சுட்டு வெளில வராங்க. எல்லாரும் மேக்ஸிமம் எஸ்எஸ்சிடியை ஃபோக்கஸ் பண்ணி அட்டன் பண்ணுறதுனால போன வருஷத்தோட இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம், காம்படிஷன் அதிகம் பண்ணலாம், கட் ஆஃப் மார்க்கும் படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி 2027 எப்படி நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முழுசாக பார்ப்போம். 2027 எஸ்எஸ்சி ஜிடி வந்து கிட்டத்தட்ட 45,000+ வேகன்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்குமே ஒவ்வொரு அந்த வேகன்சி இஷ்யூ பண்ணும்போது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கம்மி பண்ண மாட்டாங்க. போன வருஷம் 25,000 வேகன்சி, 2026 25,400 வேகன்சி, அதுக்கு முன்னாடி 30,000 வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த டைம் வேகன்சி அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள்னு கேட்டிங்க அப்படின்னா 8th பே கமிஷன் வரப்போகுது. 8th பே கமிஷன் வந்ததுக்கப்புறம் பல பேர் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு போகிற வாய்ப்புகள் இருக்குது, இல்லை பென்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வருஷம் 2027 வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் படிக்கிறத கொஞ்சம் பிளான் பண்ணி படிங்க, அதான் உங்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஏஜ் லிமிட் அதுக்கும் தெரியும், 18லேருந்து 23 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓபிசி ஜென்ரலுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஏஜ் லிமிட்டு பார் ஆயிடுச்சு அப்படின்னா 26 ஓபிசி இருக்கீங்க அப்படின்னா 26 வயசுக்கு மேலே கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆர்மியில் கேட்டகரி சைஸ் பாருங்கள், இல்லை அப்படின்னா இன்கம் டேக்ஸை பாருங்கள். எஸ்எஸ்சியில் பல டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்குது, அதில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வேகன்சி வந்து ஏஜ் கேட்டகரியும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. 45,000+ வேகன்சி எஸ்எஸ்சி ஜிடி 2027 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நமக்கு தேவையாக ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான், அதனால் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இருக்கிற பேராமிலிட்டரி ஃபோர்ஸுக்கு எல்லாத்துக்குமே எஸ்எஸ்சி போர்டு தான் ஆள் எடுத்து அவங்க கட் ஆஃப் மார்க் தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி போர்டு வந்து குறிப்பிட்ட ஒரு இது மட்டும் தான் எடுத்தாங்க, ஃபோர்ஸ் மட்டும் தான். பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி இந்த மாதிரி ஃபோர்ஸ் மட்டும் தான், ஏஆர் இந்த மாதிரி ஃபோர்ஸ் மட்டும் எடுத்தாங்க. இப்போ எஸ்எஸ்எஃப்னு ஒரு ஃபோர்ஸு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்சிபின்னு ஒரு ஃபோர்ஸு அடிஷ்னலாக ஃபோர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அதனால வந்து இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேகன்சி எப்போ கொடுக்குறத விட இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி எந்த வேலை கிடைச்சாலும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் கரெக்டாக கொடுத்து கரெக்டான கட் ஆஃப் மார்க் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக கிடைச்சிடும். படிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியை பொறுத்தளவில் ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸ், மக் டெஸ்ட்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மக் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மக் டெஸ்ட்டு நீ பண்ணால் தான் நீங்கள் டயத்தை கரெக்டாக கீப்பப் பண்ண முடியும். ப்ராக்டிக்கலில் வந்து டயத்தை வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு மக் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் ஆர் மேக்ஸு இதே ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். 6லேருந்து 10th வரைக்கான ஒரு ஜென்ரல் நாலேஜ், புவியியல், இயற்பியல், வேதியியல், வரலாறு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்க. தமிழ்நாடு பற்றி கேட்குற கொஸ்டின்ஸை விட எஸ்எஸ்ஜிடிக்கு இந்தியாவை பற்றி கேட்குற கொஸ்டின்ஸு, இன்டர்நேஷ்னல் கொஸ்டின்ஸு, இந்த உலகத்தில் நடக்குங்கிற கொஸ்டின்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டேட்டை மட்டும் கேட்க மாட்டாங்க, ஆனால் ஃபேமஸான சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. 2வது நியூஸ் பேப்பர்.
உலகத்தில் நடக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் உலகத்தில் நடக்குது, இந்தியாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். எஸ்எஸ்சி ஜிடிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு போலீஸும் சரி, இல்லை நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, ஐபிஎஸ் படிக்கிறீங்க, ஐஏஎஸ் படிக்கிறீங்க, இல்லை பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் வந்து அசிஸ்டன்ட் கமாண்டருக்கு டிஎஸ்பி ஆகிறதுக்கு ஆசைப்படுறீங்க, அதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் உங்களுக்கு ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கணும். உலகம் எங்கே நிற்கிது இப்போ, உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட், உலகத்தில் என்ன நடக்குது, நம்ம இது எப்படி நம்ம முன்னேறக்கான வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணுங்கிற அப்டேட் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வந்து அப்டேட் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதனால் படிக்கிறத பக்கா பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக படிங்க. பெண்களும் சரி, ஆண்களும் சரி, எஸ்எஸ்ஜிடிக்கு வந்து இந்த வருஷம் 2026 ஃபிசிக்கல் வரல அப்படின்னா, கால் டிக்கெட்டு உங்கள் கட் ஆஃப் மார்க் கம்மியாச்சு அப்படின்னா, அடுத்த வருஷத்தில் என்ன மிஸ்டேக் பண்ணங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு 2027ல் பாஸ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை கவனிங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு 5 கிலோமீட்ரு 24 நிமிஷம். ஆல்ரெடி ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறத வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோ சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஹைட், வெயிட்டு, ஜஸ்ட்டு எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 170 ஹைட்டு தென் பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு 167 கிட்டத்தட்ட வரும். இந்த மாதிரி பல லாஸ்ட் டைம் எஸ்எஸ்ஜிடியில் நீங்கள் எதில் மிஸ் பண்ணீங்களோ அதை இந்த 2027 கவர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். மெடிக்கல் டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்கன்னாவே நீங்கள் மேக்ஸிமம் 99% நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மெடிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறதையும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் எஸ்எஸ்ஜிடிக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த சேனலில் இருக்குது. இதை தாண்டி மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸில் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ண போகிறீங்க, ஒரு மனநிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும். நம்ம பாஸ் ஆயிடுவோமா, சும்மா டைம் பாஸுக்கு எழுதுவோம், டைம் பாஸுக்கு அட்டன் பண்ணுவோம், கிடைச்சா போதும், கிடைக்கலன்னா போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ உள்ள நிலைமைக்கு பயங்கரமான காம்படிஷனுக்கு யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, யார் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ, சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ஏன்னா சொசைட்டியில் எவ்வளோ காம்படிஷன் நடக்குது. எல்லாம் டிகிரி முடிச்சுட்டு, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வெளியில் போனீங்கன்னா 15,000, 20,000, 30,000 சம்பளம் கிடைக்கும். அதை நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட சம்பளம் சரி, சலுகையும் சரி எப்படி இருக்குங்கிறத எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் எஸ்எஸ்ஜிடி 2026, 2027 எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை பக்கா பிளான் பண்ணி படிங்க. வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருது. உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான். அதனால் அந்த வேக்கன்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான வழிகள் என்னங்கிறத தெரியாத விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். வீடியோவை ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி.